நமஸ்தே. இப்போ நாம் பரீட்சை புக்கில் இருக்கக்கூடிய படத்தை பார்த்து அதை பற்றி 2 வாக்கியங்கள் எழுதவும். See the picture and write 2 sentences about it. இந்த பிக்சர் கொடுத்துருவாங்க, நம்ம அதுக்கான 2 lines எழுதணும். लड़का बिल्ली को देखता है. சிறுவன் பூனையை பார்க்கிறான். அடுத்தது बिल्ली लड़के को देखती है. பூனை சிறுவனை பார்க்கிறது. The boy looks at the cat first. The cat looks at the boy first. அந்த சிறுவன் பூனையை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைனில் அந்த பூனை சிறுவனை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. नरेन बड़ा लड़का है. वह कॉलेज में पढ़ता है. நரேன் பெரிய பையன். நரேன் இஸ் எ பிக் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நரேன், அதாவது நரேன் காலேஜில் படிக்கிறான். ஈ ஸ்டடீஸ் இன் காலேஜ். கல்லூரியில் படிக்கிறார். ललिता बड़ी लड़की है. ललिता பெரிய பெண். ललिता is a big girl. அதாவது பெரிய பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இவனை படா லடுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, பெரிய பையன். இப்போ சின்ன பையன் பெரிய பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி படி லடுக்கி பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் லலிதா இஸ் எ பிக் கேர்ள். லலிதா பெரிய பெண். வக் காலேஜ் மே படுத்தி ஹை. அவ காலேஜில் படிக்கிறா. ஷி ஸ்டடீஸ் இன் காலேஜ். गाय पालतू जानवर है. वग दूध देती है. पशु வளர்ப்பு பிராணி. cow is a domestic animal அப்படின்னு சொல்கிறாங்க. பால், அதாவது பால் கொடுக்கிறது. பசு என்ன கொடுக்குது? பால். அதனால் பால் கொடுக்கிறது. she gives milk. यग छोटा गांव है. यग गांव सुंदर है. இது ஒரு சிறிய கிராமம். திஸ் இஸ் எ ஸ்மால் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமம் அழகானது. திஸ் வில்லேஜ் இஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. गांव में मंदिर मस्जिद गिरजाघर आती है. கிராமத்தில், அதாவது இந்த கிராமத்தில் கோவில்கள், மசூதிகள், அடுத்தது தேவாலயங்கள் போன்றவை உள்ளன. அப்புறம் गांव में कई घर और पेड़ भी है. மேலும் கிராமத்தில் ஏராளமான வீடுகள் மற்றும் மரங்கள் உள்ளன. இங்கே நிறைய வீடுங்க அப்புறம் மரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த வில்லேஜஸ் டெம்பிள்ஸ் மோஸ்க்யூ சர்ச்சு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் there are many houses and trees in the village too அப்படின்னு சொல்கிறாங்க. यग गांव की एक गली है. इस गांव की गली शफा है.
கிராமம், அதாவது திஸ் இஸ் எ ஸ்ட்ரீட் ஆஃப் த வில்லேஜ். இது கிராமத்தின் ஒரு தெரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லைனில் சொல்கிறாங்க. இது கிராமத்தின் ஒரு தெரு. இஸ் गांव की गली शफा है. The street of this village is clean. இந்த கிராமத்தின் தெருக்கள் சுத்தமாக உள்ளன, அதாவது க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. यग मोटी किताब है. இது தடிமனான புத்தகம். திஸ் இஸ் எ திக் புக். நல்லா பெருசாக இருக்குது இந்த புக் அப்படின்னு சொல்கிறாங்க. யக் தினேஷ் கி கிதாப் ஹை. இது தினேஷின் புத்தகம். திஸ் இஸ் தினேஷ் புக். தினேஷோட புக் இது அப்படின்னு சொல்கிறாங்க. யக் மோகன் கா கர் ஹை. இது மோகன் வீடு. திஸ் இஸ் மோகன்ஸ் ஹவுஸ். வக் கர் சுந்தர் ஹை. இந்த வீடு அழகாக இருக்கிறது, அதாவது தட் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல். யக் படா ஸ்கூல் ஹை. இது ஒரு பெரிய பள்ளி. திஸ் இஸ் எ பிக் ஸ்கூல். இஸ்மே படா மைதான் ஹை. பெரிய மைதானம் கொண்டது, அதாவது இது ஒரு பெரிய மைதானம் கொண்டது. மைதானம்னா கிரவுண்டு, அந்த விளையாடுறதுக்கெலாம் இருக்கும் இல்லையா, அது அந்த மைதானம் ரொம்ப பெருசாக இருக்குது. இட் ஹேஸ் எ பிக் ஃபீல்டு. பெரிய கிரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எழுத்தால் எழுதவும். ரைட் இன் வேர்ட்ஸ். நம்மக்கிட்ட நம்பராக கொடுத்துருவாங்க. 1 2 3 அந்த மாதிரி 1 5 11 12 அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஹிந்தியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். 1க்கு ஏக், அதாவது 1, दो 2, 2, 3 3, 3, 4 4, 4, 5 5, 5, 6 6, 6, 7 7, 7, 8 8, 8, 9 9, 9, 10 10, 10, 11 11, அதாவது 11, 12 12, 12, 13 13, 13, 14 14, 14, 15 15, 15, 16 16, 16, 17 17, 17, 18 18, 18, 19 19, 19, 20 20, 20, 20. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.